ஐசாமா அட்டுப்பண்ணை, மதுரை மாவட்டம். போன வருடம் 2024 பணம் கட்டினார 4333 பேர் பணம் கட்டியிருக்கிறாங்க. அதில் 4212 பேருக்கு நம்ம குர்பானி கொடுத்துட்டோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவி கொண்டு. அதில் எந்த குறையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா பேத்துக்கும் கொடுத்துட்டோம். இதில் டெலிவரியில் என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா, வாகனங்கள் ப்ராப்ளம். நிறையா பண்ணைக்காரங்களும் போட்டி போட்டு எங்களுக்கு வாகனம் அனுப்பி விட முடியாதுன்ற சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. அது இருந்தாலும் நம்ம இன்னொரு என்னென்னா, கொண்டு போன ஆடுகள் முன்னாடியே அவங்களால வளர்க்க முடியல, இட வசதி இல்லை, நான் கடைசியில் எடுக்கிறேன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் உள்ளாகி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஆச்சு. அதில் சின்ன சின்ன கொம்பு உடைஞ்சது, இதெல்லாம் குர்பானி கொடுக்க முடியாதனால வாகனங்களை போகும்போது ஏற்படுது. இந்த கழிவுலாம் நம்ம போய் திருப்பி ரிட்டர்ன் போய் கொடுக்க வரோம். இதில் தான் டிலே ஆகுதே தவிர வேறு எந்த டிலேயும் கிடையாது. நிறைய பேர் நம்ம இந்த திட்டத்தை கொடுக்க முடியாது, 8000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறோன்ற அடிப்படையில் வந்தனால நெல்லையில் உள்ள பண்ணை, இது போன்று தூத்துக்குடி உள்ள பண்ணை, தென்காசி உள்ள பண்ணைகள்லாம் நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்து நடத்துகிறாங்க. இது இவங்க கொடுக்கக்கூடாது, வாகனங்களை அனுப்பக்கூடாது, ரெகுலர் சவாரி நான் தரமாட்டேன். நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் 10 நாள் தான் கூப்பிடுவோம். அவங்க ரெகுலர் சவாரி இந்த ஆடு மட்டுமே குறிப்பிட்ட வாகனத்தில் மட்டும் தான் ஏற்ற முடியும், வேறு வாகனத்தில் ஏற்ற முடியாது. அந்த அடிப்படையிலேருந்து நம்ம அங்கேருந்து வரக்கூடிய ஆடுகள் டிலே ஆகுது. ஒரே இடத்துல நம்ம வளர்க்கல, 3 இடங்களில் வளர்க்குறோம். 3 இடத்துலேருந்து ஒரே இடத்துலேருந்து டெலிவரி பாயிண்ட்டை போட்டு நம்ம செய்கிறோம். இந்த இது எல்லா மக்களும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் கடைசி நாளில் கேட்கும்போது தான் என்னால் கொடுக்க முடியலை. 150 பேர்லேருந்து 200 பேருக்குள்ளே தான் என்னுடைய இது இருக்கும். இன்ஷால்லா அவங்களுக்கு 2 இது நம்ம கொடுக்குறோம். நாளையிலேருந்து பண்ணையில் இருக்கிறவங்க பேசுவாங்க, ஆஃபீஸில் இருந்து ஆடு வேணும்னா ஆடாக கொடுத்துருவோம். அடுத்த வருஷத்துக்கு 2026க்கும் 2027க்கும் 40 கிலோ கெடாவை கொடுத்துருவோம் இன்ஷால்லா. 2 வருஷம் அவங்க இந்த வருஷம் அவங்க காசை சேர்த்து வச்சு 2 ஆடாக கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கனவோடு நீங்கள் இருந்திருப்பீங்க, குர்பானி கொடுக்கணுன்னு. காசு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆடு வாங்க முடியாத சூழல், ஆடு கிடைக்காது, பல்வேறு பிரச்சனைகள். உங்களுடைய நியத்தையும் நான் பாழாக்கிட்டனோ ஒரு குற்ற உணர்வோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மோசடி செய்வது அல்ல. அல்லாஹ் மீது ஆணையாக இந்த காசை வேறு எந்த தொழிலுக்கும் போடலை. முழுக்க ஆடு தான் வாங்குகிறோம். முழுக்க ஆடு மட்டும் தான் வளர்த்து குர்பானிக்காக மட்டும்தான் 99% வியாபாரம் பார்க்குறேன். இந்த வருஷம் குர்பானி வியாபாரம் கூட நான் பார்க்கல. எக்ஸ்ட்ரா ஆடு கேட்டவங்களுக்கு கூட நான் ஒரு ஆடு கூட விற்பனை பண்ணலை. ஏன்னா போகும்போது நான் குட்டி டெலிவரியில் ஏதாவது குட்டி மவுத்தாக போகலாம், ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும்ன்றனால தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த பிளான் பண்ணோம். ஃபேக்கான செய்திகளை நம்ப வேணாம், எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இனிமேல் என்கிட்ட வாங்கினவங்க இந்த வருஷம் வாங்கினவங்க எல்லாருமே கமெண்ட்ஸும் போடுவாங்க, நிறைய ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நிறைய சகோதரர்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் என்கிட்ட காசு வாங்கி தான் யூடியூப்பில் போட்டாங்க. அவங்களுக்கு ஆடு நம்ம ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம எதையும் சொல்ல விரும்பலை. ஒரு சில யூடியூபர் தான் நம்மள்ட்ட சேவையாக செஞ்சாங்க. திருச்சியிலேருந்து ஒருத்தர் சகோதரர் யூடியூப்க்கு போட்டார். அவரெல்லாம் நல்ல நோக்கத்தில் தான் போட்டார். அவரை தவறாக பேசுகிறீங்க. திருப்பூரில் ஒரு யூடியூப்புக்கார், அவர் இன்னும் நல்ல சேவையில், அவரெல்லாம் பெரிய அளவில் காசு வாங்கல, பயண செலவுக்கு மட்டும் தான் வாங்கினாங்க அவங்க 2 பேருமே. அந்த எல்லாம் அவங்களும் அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் எந்த வகையிலும் நியாயம் இல்லை. என்னுடைய பண்ணையில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்களை தவறாக வீடியோ எடுக்கிறது, தவறாக பேசுகிறது, இதெல்லாம் எந்த வகையிலும் அல்லாஹ் உங்களை அல்லாட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன். வேறு யார்ட்டையும் நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை. யார் என்ன செஞ்சாங்களோ அல்லாஹ் ஒருவனே போதுமான. அல்லாஹ் தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன செஞ்சாலும் அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். என்னை தவறாக பேசினா என்ன பிரச்சனை இல்லை. என்னை நம்பி இருக்கிறவங்கள, என் கூட வேலைக்கு பயணிக்கிறவங்கள நீங்கள் பேசுகிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. வாகனங்கள் எடுத்துகிட்டு போகிறது, கோழியை பிடிச்சிட்டு போகிறது, இருக்கிற ஆடு நொண்டினோட இருந்த ஆடையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நான் அதை எதையும் குறை சொல்லலை. அல்லாஹ் எனக்கு மிக சிறப்பாக 2026க்கும் நான் குர்பானி கடா கொடுப்பேன். அது அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அது எந்த மாற்றமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். போன வருஷம் இந்த வருஷம் குர்பானி கடா டெலிவரி பண்ணும்போது யாருக்கு கொடுத்துருக்கோன்றதை கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். இப்படி வரிசையாக எல்லார்ட்டையும் நம்ம வாங்கியிருக்கோம். இது பூராமே நம்ம டெலிவரி பண்ணப்பட்டது. இதுவும் டெலிவரி பண்ணப்பட்டதான். யார்கிட்டையும் நம்ம குறை சொல்லலை, வாங்காமல் விடலை. இந்த எல்லா நபர்கள்ட்டையும் கொடுத்துருக்கோம், கையெழுத்து வாங்கியிருக்கோம், தேதி வாங்கியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன். நான் வளர்த்து கொடுக்குறேன். உங்களுடைய பொருளை நான் 1 வருடம் வளர்க்குறேன். 1 வருடத்தில் நீங்கள் ஒரு 10 நாள் அல்லாஹ்வுக்காக சிரமத்தை எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய நன்மை பல மடங்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. நான் நன்மையை கருதி தான் சொல்கிறேன் தவிர உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணுன்ற நோக்கம் கிடையாது. என்னால் வளர்க்க முடியாதுன்ற நோக்கமும் கிடையாது. டெலிவரியே யாராலும் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. நான் டெலிவரி கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா அதையும் சிரமப்படுத்தக்கூடாது மக்களை. ஒரு வயதானவங்க இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, எவ்வளவோ சிரமங்களுக்குன்னு மத்தியில் நம்ம டெலிவரி பண்ணணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த டெலிவரி பண்ணும்போது எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறீங்க. வீடுகளை கட்டுங்கன்றீங்க, தெருக்குள்ளே வாங்கன்றீங்க, மரியாதை குறைவாக பேசுகிறீங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. நாங்கள் செய்கிறது அல்லாஹ்வுக்காக
அல்லாஹ் மீது ஆணையாக இந்த காசு எந்த இதுக்கும் போடலை.